துல்கர்னைன் பத்தி நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம் இல்லைங்களா? சூரத்துல் கஹஃப்ல அவர் ஒரு சிறந்த மன்னராக இருந்தார். அல்லாஹ்வுடைய பாதையில பல நல்ல விஷயங்கள செஞ்சாங்க. எல்லாத்தையும் படிச்சிருப்போம் இல்லைங்களா? அதே நேரத்துல அவங்க ஊழலுக்கு எதிரான ஒரு புரட்சி செஞ்சாங்க. இதை பலரும் கண்டுகொள்வதில்லை இல்லைங்களா? முஸ்லிம் என்றாலே 5 நேரம் தொழுதுட்டு, ஜக்காத் குடுத்துட்டு, ஹஜ் போனா முடிஞ்சிருச்சுப்பா வேலை அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்லங்க, அப்படி இல்ல. முன் சென்ற நபிமார்கள், நல்ல சாலிஹின்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்திருக்கிறாங்க. ஊழலுக்கு எதிராக பேசியிருக்கிறாங்க. எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. களம் இறங்கி இருக்கிறாங்க. ஒரு முஸ்லிம் அதை செய்ய வேண்டும். அல்லாஹ் துல்கர்னைன் அவங்கள பத்தி சொல்லும்போது, இன்ன யாஜூஜ வ மஅஜூஜ முஃப்ஸிதூன ஃபில் அர்தி. நிச்சயமாக யாஜூஜ் மற்றும் மஅஜூஜ் பூமியில என்ன செஞ்சாங்களாம்? குழப்பங்களையும் சீர்கேட்டையும் ஏற்படுத்தினாங்க. ஃபசாதை ஏற்படுத்தினாங்க. சூரத்துல் கஹஃப்ல நம்ம பார்க்கலாம். இங்க பயன்படுத்தப்பட்ட இந்த வார்த்தை, இந்த முஃப்ஸிதூன் என்ற வார்த்தையை நீங்க பார்த்தீங்கன்னா, இது வெறும் பொருளாதார ஊழல மட்டும் இல்லங்க. சமூகத்துல, ஒழுக்கத்துல, மேலும் பாதுகாப்பை, நீதியை சீரழிக்கக்கூடிய எல்லா வகையான ஃபசாதுகள், சீர்கேட்டை பற்றியும் இது குறிக்குது. துல்கர்னைன் அவர்கள் குறைகளை மட்டும் சுட்டிக்காட்டலங்க. அதற்கான தீர்வுகளையும், சொல்யூஷனையும் குடுத்தாங்க. இன்னைக்கு பல பேர் நம்ம செய்யக்கூடிய ஒரு மோசமான விஷயம் என்ன, எல்லாம் மோசமாயிடுச்சுங்க. நாடு கெட்டு போயிடுச்சு. இளைஞர்கள் சீரழிஞ்சுட்டாங்க. எங்கு பார்த்தாலும் ஊழல், ஊழல் என்று புலம்பத்தான் செய்றாங்க. ஆனா துல்கர்னைன் அவர்கள் புலம்பல. சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. பிரச்சனைகளுக்கான சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிச்சாங்க. அப்படிதான் ஒரு முஸ்லிம் இருக்கணும். எனக்கு உங்களுடைய வலிமையால் உதவுங்கள் சொன்னாங்க. உங்களுக்கும் அவர்களுக்கும் இடையில் ஒரு தடுப்பை நான் ஏற்படுத்துறேன்னு சொன்னாங்க. 18வது அத்தியாயம் 95வது வசனம். நவீன காலத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னன்னா பார்த்தீங்கன்னா, பிரச்சனைய ஜஸ்ட் பேசிக்கிட்டே தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுங்க. தீர்வ உருவாக்கணும். சொல்யூஷன்ஸ உருவாக்கணும். அப்படிப்பட்ட மனிதர்களாக நம்ம மாறணும். குடும்பத்துல ஃபர்ஸ்ட்டு ஊழலை எதிர்க்கணும். பெற்றோர் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்காமல் இருக்கிறாங்க. கைபேசி மூலம் ஒழுக்கக்கேடுகள் பரவுது. குடும்ப பந்தங்கள் சிதைகிறது. எப்படி துல்கர்னைன் அவர்கள் ஒரு பாதுகாப்பு சுவரை கட்டினாங்களோ, யாஜூஜ் மாஜூஜுக்கு எதிராக, அதேபோல் நாமளும் ஒரு சுவரை கட்ட வேண்டும். குடும்பத்துல தொழுகையை ஏவணும். ஃபர்ஸ்ட் நாம ஒழுங்கா தொழணும். அடுத்தது குர்ஆன் வாசிப்பை அதிகரித்துப்படுத்தணும். குடும்பத்தோடு உரையாடல் செய்யணும் அதிகமா. இப்படிப்பட்ட ஈமானிய சுவர்களை ஃபர்ஸ்ட் நம்ம கட்ட வேண்டும், நம்மளுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கு. அடுத்து ஊடகத்துல ஊழலை எதிர்க்கணும். எப்படின்னா பொய்யான செய்திகள் பரப்புறது, வதந்திகள் பரப்புறது, இல்ல ஒருதலை பட்சமான கருத்துக்கள் பரவுறது. இதன் மூலியமாக மக்களுடைய சிந்தனைகள் அதிகமாக பாதிக்கப்படுது இல்லைங்களா? துல்கர்னைன் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அந்த தகவலை கேட்டவுடன் உடனே செயல்படல. நிலைமையை புரிந்து கொண்டு பிளான் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்டு. அதே போல தாங்க நாமும் ஒவ்வொருவரும் என்ன செய்யணும்? செய்தியை சரி பார்க்கணும். உணர்ச்சியின் அடிப்படையில முடிவெடுக்கக் கூடாது. ஆதாரத்தின் அடிப்படையில முடிவெடுத்து சொல்யூஷன்ஸ் கண்டுபிடிக்கணும். அடுத்தது பொருளாதார ஊழலை ஒரு முஸ்லீம் எதிர்க்கக்கூடியவனாக இருக்கணும். துல்கர்னைன் இடம் மக்கள் என்ன சொன்னாங்க? நாங்கள் உமக்கு ஏதாவது ஒரு பணம் அது போல தரட்டுமான்னு கேட்டாங்க. ஆனா அவர் என்ன சொன்னாரு? என் இறைவன் எனக்கு அளித்ததே சிறந்தது என்று சொன்னார். ஸோ ஒரு முஸ்லீம் லஞ்சம் வாங்கக்கூடாது. ஏமாத்தி வியாபாரம் செய்யக்கூடாது. அநியாயமான லாபத்தை தவிர்க்கணும். வட்டியை தவிர்க்கணும். இது அனைத்தும் ஊழலுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு தாங்க. அடுத்து இளைஞர்களை சீரழிக்கக்கூடிய கலாச்சாரத்தை நம்ம எதிர்க்கணும். அது ஆபாசமா இருக்கட்டும், போர்னோகிராஃபியா இருக்கட்டும், போதையா இருக்கட்டும், ஒழுக்கக்கேடா இருக்கட்டும், பிரபலங்களை இன்ஃப்ளூயன்சர்ஸ வழிபடுறதா இருக்கட்டும். இதன் மூலியமாக இளைஞர்கள் நிறையவே பாதிக்கப்படுறாங்க. நாமும் சுவர் கட்ட வேண்டும். என்ன சுவர் கட்டணும்? நல்ல நட்பு வட்டத்தை உருவாக்கணும். இஸ்லாமிய அறிவு சூழலை உருவாக்கணும். பயனுள்ள பொழுதுபோக்குகளை உருவாக்கணும். தன்னடக்கத்தை மேற்கொள்ள வேண்டும். இதன் மூலியமாக நாம் ஒரு பாதுகாப்பு சுவரை கட்ட வேண்டும். நம்மளுடைய இளைஞர்களை பாதுகாப்பதற்கு. ஃபசாதுல போய் விழாம. மேலும் திறமையோடு செயல்படணும் இல்லைங்களா? துல்கர்னைன் இரும்ப பயன்படுத்தினாரு, நெருப்ப பயன்படுத்தினாரு, உருகிய செம்ப பயன்படுத்தினாரு. அதாவது அவர் கிடைத்த வளங்களை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தினார். அதேபோல நம்ம துன்யாவுடைய வளங்களை பயன்படுத்தணும். மறுமையில நம்மளுடைய ஜென்னா கிடைப்பதற்காக. முஸ்லிம்கள் தொழில்நுட்பத்தை கற்கணும். ஊடக அறிவை அவங்க பெறணும். சட்ட அறிவை பெறணும். நிர்வாக திறனை வளர்த்துக் கொள்ளணும். நல்ல நோக்கம் மட்டும் போதாதுங்க. திறமையும் ரொம்ப ரொம்ப அவசியம். இது எல்லாம் செய்து முடித்த பிறகு, வெற்றிக்கு பிறகும் பணிவு இருக்க வேண்டும். ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி. சுவர் கட்டி முடிச்ச பிறகு என்ன செஞ்சாரு துல்கர்னைன் அவர்கள்? இது என் இறைவனின் அருள் என்று சொன்னார்கள். நாம் என்னதான் சமூக சேவை செஞ்சாலும் சரி, நான் தான் எல்லாத்தையும் செய்தேன் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய அருளால் தான் இது சாத்தியமாச்சு. லா ஹவ்ல வலா குவத்த பில்லாஹ் என்று உணர வேண்டும். அன்று யாஜூஜ் மாஜூஜோடைய ஃபசாத் இருந்தது. இன்றைக்கு சீர்கேடு பல வடிவங்கள் இருக்கு இல்லைங்களா? ஒழுக்கம் இல்லாத பொழுதுபோக்கு இருக்கு, பொய்யான தகவல்கள் இருக்கு, கன்சியூமரிசம் கலாச்சாரம் இருக்கு, குடும்பங்கள் சிதைந்து போய் கிடக்கு, அரசியல்ல ஊழல் அதிகமாயிடுச்சு, இன்டர்நெட்ல அடிமைத்தனம் அதிகமாச்சு. இவற்றை எதிர்த்து நாமும் சுவர்கள் கட்டணுங்க. ஈமானிய சுவர்கள் கட்டணும்.
முஸ்லிம் இன்னைக்கு கட்ட வேண்டிய 5 முக்கியமான சுவர்கள், முதலாவது ஈமானிய சுவர். தொழுகை, திக்ர், குர்ஆனின் மூலியமாக. அடுத்து அறிவுடைய சுவர் அவன் கட்டணும். அதாவது சரியான இஸ்லாமிய கல்வியை பரப்பணும். அடுத்து குடும்பத்தில அவன் சுவர் கட்ட வேண்டும். பெற்றோர், பிள்ளைகள் உறவை வலுப்படுத்த வேண்டும். அடுத்தது நேர்மையுடைய சுவர் கட்டணும். இது 4வது சுவர். லஞ்சம், ஏமாற்றம் ஆகியவற்றை தவிர்க்க வேண்டும். அடுத்து சமூக பொறுப்புடைய சுவரை கட்டணும். தீமையை தடுக்க முடிந்தவரை முயற்சி செய்யணும். தீமைக்கு அவங்க முழுமையா அந்த தீமையை அழிக்க முடியல. ஆனா என்ன செஞ்சாங்க? அவங்களால முடிஞ்சத செஞ்சாங்க. தற்சமயத்துக்கு அதை வந்து நிறுத்தி வச்சாங்க. அந்த சுவரை கட்டுனாங்க. துல்கர்னைன் சீர்கேட்டை சபிக்கல. அதற்கு எதிராக ஒரு தடுப்பை உருவாக்கணும். நாமும் நமது காலத்துல இருக்கக்கூடிய ஊழல், ஒழுக்கக்கேடு, பொய்யான சிந்தனைகள் எல்லாத்துக்கும் எதிராக ஈமானுடைய சுவர், அறிவுடைய சுவர், நேர்மையுடைய சுவர், சமூக பொறுப்பு ஆகியவற்றுடைய சுவரை கட்ட வேண்டும் சகோதரர்களே. சும்மா இருட்டா இருக்கே, இருட்டா இருக்கேன்னு சொல்லிட்டே இருந்தா மட்டும் பத்தாதுங்க. ஒரு விளக்கை நாம ஏற்ற வேண்டும். துல்கர்னைன் அததான் செஞ்சாங்க. யாஜூஜ், மாஜூஜ் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செஞ்ச பிரச்சனை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வெறும் பாதுகாப்புக்கான அச்சுறுத்தல் மட்டும் இல்லங்க. மாறாக முஃப்சிதூன்களாக இருந்தாங்க. சமூகத்தில அமைதியையும், ஒழுங்கையும் சீர்குலைக்கும் ஒரு பெரிய சக்தியாக அவங்க இருந்தாங்க இல்லைங்களா? முதலில் ஒரு முஸ்லிம் வந்து ஊழலை அடையாளம் காணணும். இன்று ஊழல் என்றால் லஞ்சம் மட்டும் இல்ல. தவறா புரிஞ்சுக்கிறாங்க எல்லாருமே. ஒன் சைடடா. நவீன நவீன காலத்துல இருக்கக்கூடிய ஃபசாதுகள் வந்து லஞ்சம், மோசடி, பொய்யான செய்திகள், ஆபாச கலாச்சாரம், போதைப் பொருள் பரவல், குடும்ப சீரழிவு, இணையதளத்துல மோசடிகள், அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுறது, மதிப்புகளை அழிக்கக்கூடிய சிந்தனைகள் பரவுறது, எல்லாமே ஃபசாதுகளாக இருக்குங்க. எப்படி அவங்க பிரச்சனைய ஃபர்ஸ்ட்டு புரிந்து கொண்டு பிறகு தீர்வை தேடினாங்கோ, புலம்பாமல் இருந்தாங்களோ, அத தான் நம்ம செய்யணும். விமர்சித்தால் மட்டும் போதாது. பலர் என்ன விமர்சிச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சுதுன்னு நெனச்சுறாங்க இல்லைங்களா? அப்படி கிடையாதுங்க. பொறுப்புணர்வு இருக்கணும். ஒவ்வொருத்தரும் தம்மால் ஆன பங்கை ஃபர்ஸ்ட்டு செய்ய வேணும். அப்படி செஞ்சாலே சமூகம் என்ன செஞ்சிரும்? சீர்பட்டு விடும். சமூகத்துடைய ஒத்துழைப்பு ரொம்ப ரொம்ப அவசியங்க. அவங்க தனியா போய் சுவர் கட்டிடல. சமூக ஒத்துழைப்பு அவங்க என்ன செஞ்சாங்க? எதிர்பார்த்தாங்க. இன்றைய காலத்துல பெற்றோர்கள் வந்து குழந்தைகளுக்கு நல்ல முன்மாதிரியாக இருக்கணும். ஆசிரியர்கள் ஒழுக்கத்தை கற்பிக்கணும். அறிஞர்கள் மக்களுக்கு வழிகாட்ட வேண்டும். இளைஞர்கள் சமூக பணியில ஈடுபட வேண்டும். ஊழலை ஒருத்தவங்களால வெல்ல முடியாது. அத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். சமூகமாக இணையும் போது தான் என்ன ஆகும்? அதை எதிர்க்க முடியும் நம்மளால. ஒற்றுமை ரொம்ப ரொம்ப அவசியங்க. திறமை வேணும், திட்டமிடல் வேணும், எல்லாமே வேணும்.